ஹாய் ஹலோ மக்களே! மீண்டும் உங்களுக்காக ஒரு சூப்பரான அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க டெம்ப்ளைன பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Canon 3000Dய பத்தி தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். Canon EOS 3000Dய பொறுத்தவரைக்கும் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அதுவும் பிகினர்ஸ் போட்டோகிராஃபருக்கு ஒரு பெஸ்ட் கேமரான்னு சொல்லலாம். இதோட டிசைனை பொறுத்தவரைக்கும் Canon அவங்களோட எல்லா கேமராலயும் ஒரே மாடல் தான் கொடுத்திருக்காங்க. பேசிக் லெவல்ல இருந்து இப்போ இறங்குற அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாடல் தான் இருக்குமே தவிர, அதோட ஃபியூச்சர் அடிப்படையில் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். இதோட ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 2.5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு HSL அப்படியே டச் ஸ்க்ரீன் மாதிரியே இருக்கும். ஆனால் அது டச் ஸ்க்ரீன் கிடையாது. இதில் எல்லாரும் கேட்ட மாதிரி ஆடியோ ஜாக் இருக்கா இல்லையா அப்படி ஒரு கேள்வி எல்லா வீடியோலையும் இருக்கு. ஆடியோ ஜாக் கிடையாதுங்க. ஆடியோ ஜாக் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். நமக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஸ்டர்னலாக மைக் வச்சிருக்கணும். நம்ம ரெக்கார்ட் வேற ஏதாவது டிவைஸ் வச்சு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதில் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இதில் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை மூலமா நம்ம கேமராவை கண்ட்ரோல் பண்ணலாம் மொபைல் மூலமா. கேமரால இருக்கிற போட்டோஸை நம்ம மொபைல் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அந்த ஆப் மூலமா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உதவுது. அதுக்கு தான் இந்த ப்ளூடூத் வச்சிருக்காங்க. மற்றபடி வேற ஒரு யூஸும் கிடையாது. இதில் CMOS சென்சாரும் 18 மெகா பிக்சலும் 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ல சிங்கிள் சென்டர் கிராஸ் டைப்ல AF பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1080p ஃபுல் HD மேக்ஸிமம் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் HD 30p/25p வீடியோ ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பாக்ஸில் 80 to 55 mm கிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஃபோக்கஸில் நீங்கள் ஃபோக்கஸ் எடுக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கும்போது அது கொஞ்சமாக பிளர் ஆக வாய்ப்பு இருக்கிறது. மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது நல்லது. மீண்டும் சொல்கிறேங்க, இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு பெஸ்ட் கேமரான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்டோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை மாறலாம். நான் எடுக்கும்போது 25ல இருந்துச்சு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30K வரைக்கும் தாண்டி போயிட்டு இருக்கு. எங்கேயோ போகுது. ஸோ நீங்கள் செக் பண்ணி ஆஃபர் பார்த்து நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இல்லை அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே மக்களே, இதோட வீடியோவோட எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிக்க மறக்காதீங்க. இதில் ஏதாவது விட்டு போனாலும் கமெண்ட்டில் தெரிவிக்க மறக்காதீங்க. அதையும் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டெக்னாலஜியை பற்றி தெரியணும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி ஃபுல் வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கல்ல, உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி தான் அந்த வீடியோவே எடுக்க போறேன். மறக்காம கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க என்னெல்லாம் எத்தனை கமெண்ட் போட்டாலும் அத்தனை கமெண்ட்டுக்கு வீடியோ இறங்கி இருக்கும். மறக்காம எப்பவுமே கேட்குற மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு தாங்க. அந்த சப்போர்ட் கொடுக்கறத பற்றி தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டாக பேசுறதுக்கு வரும். பழைய வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மக்களே. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.